மனசு சரியில்லை. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுது, முடியலடா. நான் வாழ்க்கடா. உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அதில் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மனுஷங்க தற்கொலை பண்ணி இறந்து போகிறதையும் ஏன் பார்க்குறோம்? NCRB ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு வருஷமும் சூசைட் ரேட் ஏன் ஏறிக்கிட்டே போகுது? இந்த இஷ்யூ பற்றி யாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. வாழ்க்கையில் அப்படி என்ன பிரச்சனைன்னு அவங்க உயிரை விடுற லெவலுக்கு போகிறாங்க. வாங்க இதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். வெல்கம் டு த ஃபேண்டசி. இந்த வீடியோவில் ஒரு மனுஷன் அவர் ஃபேமிலியோட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்க்கலாம். பட் அதே மனுஷன் இந்த வீடியோ முடிஞ்சு கொஞ்சம் நேரத்திலேயே தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? இவர் வேற யாரும் இல்லை, ஃபேமஸான லிங்கின் பார்க் பேண்டோட லீட் சிங்கர் செஸ்டர் பெனிங்டன். அவரோட டெத்துக்கு அப்புறமா அவருக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. மாடர்ன் சொசைட்டியில் ஒரு மனுஷனுக்கு மன உளைச்சல் இருந்தால் யாரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதை பற்றி வெளியே பேசினாலும் அது சீரியஸாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை தான் சொல்கிற அளவுக்கு நார்மலைஸ் ஆயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு அபியூஸ் நடந்தால் ஊரே கூடிரும். பட் அதுவே ஒரு பையனுக்கு நடந்தால் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரமாக அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பையனை அப்யூஸ் பண்ணுறப்போ ஒருத்தர் கூட போய் அவனை ஹெல்ப் பண்ணணும்னு தோணலை. அதுக்கு பதிலாக அவனை பார்த்து ஜோக் அடித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால ஆளுங்க அவங்களுக்கு நடக்கிற அப்யூஸ் பற்றி வெளியே பேசாமல் இருந்துடுறாங்க. க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா ஆம்பளைனா எதையும் தாங்கும் இதயம்னு ஒரு ஸ்டீரியோ டைப் நம்ம சொசைட்டியில் செட் ஆயிருக்கு. இதனால சோகமாக இருக்கிறது, அழுகிறது, பயப்படுறது, இந்த மாதிரி நார்மல் எமோஷன்ஸ் கூட ஒரு மனுஷனால வெளிக்காட்ட முடியலை. உங்களில் எத்தனை பேர் எமோஷன்ஸ் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை தேடிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் பாதி பேருக்கு மேலே ஒரு ஃபேக் ஸ்மைலோட தான் வாழ்கிறாங்க. மேஸ்குலினிட்டினா வீக்காக இல்லாமல் எமோஷன்ஸ் காட்டாமல் இருக்கிறதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் நம்மளோட வீக்னஸ் அக்செப்ட் பண்ணி அது நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்கிற இந்த இன்டர்நெட் எரால எல்லாருக்குமே ஒரு ரிவார்ட் கிடைக்குது. நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே அதை எடுத்துகிட்டு நம்ம பிடிச்சவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறோம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் டைம் போகிறதே தெரியாமல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த ஒரு சின்ன ரிவார்டுக்காக தான் பண்ணுறோம். அண்ட் அந்த ரிவார்டுக்கு பேர் தான் டோபமைன். டோபமைன் அது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிரெயினுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கெமிக்கல். அண்ட் அந்த கெமிக்கல் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஹாப்பினஸும் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. நம்ம எல்லாருமே டோபமைன்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு பிடிச்ச டிவி ஷோ பார்க்குறது, ஷாப்பிங் போகிறது. பட் நம்ம டோபமைன் லெவல்ஸ் இம்பேக்ட் பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான இடத்துல அடிக்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளூ ஃபிலிம்ஸ் கன்சியூம் பண்ணுறப்போ டோபமைன் பிரெயினில் நிறைய ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது ஒரு ஹை டோபமைன் லெவல் ஸ்டாண்டர்டை செட் பண்ணிடுது. இதால் டோபமைன் லெவல் இம்பேலன்ஸ் ஆகும் அண்ட் ரொம்ப டைமுக்கு அப்படியே இருக்கும். இந்த ரீசனால மற்ற சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் இப்போ உங்களுக்கு அதே லெவலில் சந்தோஷம் கொடுக்காது. இதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரீமான விஷயம் ஒன்று இருக்கு. போதை, கஞ்சான்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க வாழ்க்கையை அழைச்சிக்கிறாங்க. உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு கூட ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பிரெயின் ஃபீல் குட் கெமிக்கல்ஸோட ஓவர் சேச்சுரேட் ஆகிடும். இன்டர்நெட்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல பொண்ணுங்க பின்னாடி சிம் பண்றத பார்த்துருப்பீங்க. எந்த அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பலூன் அக்காவா? ஆமா. பலூன் அக்கா வெறியா நினைங்களா? எதுக்கு பலூன் அக்கா அவ்வளவு பிடிக்குது? அழகா இருக்காங்க. ஈழக்கா சுப்ரீமசின்னு சொல்றது இந்த குரூப் தான். அது அப்போ திரும்பி காட்டுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எதுவும் இல்ல அவங்க. Oh my God. ஏதோ ஒரு ரேண்டம் பொண்ணோட கொஞ்சம் நேரம் அட்டென்ஷனுக்காக அவன் மேலே மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரியல் லைஃப்பில் இருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. அதில் நிஜ உலகத்தில் ஆளுங்களோட பழகிறத விட சோஷியல் மீடியாவில் பழக ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அண்ட் அல்டிமேட்டாக உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆகிடும். நம்ம சமுதாயத்தை நடத்துறதுல பெரிய கான்ட்ரிபியூஷன் மென்னுக்கு தான் இருக்குது. மழை, வெயில், குளிர் எதையும் பார்க்காம வேலை செய்கிற ஆம்பளைங்களை பற்றி யாருமே பெருசாக கேர் பண்ணுறது கிடையாது. பட் அதுவே ஒரு பணக்காரனாக இருந்தால் சொசைட்டி அவனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. வெளியே ஆளுங்களை மட்டும் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்களே பார்த்தா கூட மோஸ்ட் லைக்லி இதே சுச்சுவேஷன் தான் இருக்கும். உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. சொசைட்டியில் பையனாக பிறந்தா அவன் பிறந்ததுலேருந்தே ஒரு ரேஸ் ஓட ஆரம்பிச்சிடுறான். எல்லாருமே அவங்கவுங்க லீகில் கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸ்கூல் டேஸில் ரேங்க், ஒர்க் லைஃப்பில் பொசிஷன் அண்ட் பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ். பட் ரேஸ் ஓடிட்டே தான் இருக்கும்.
இல்லைனா உங்களை யூஸ்லெஸ்னு டேக் பண்ணிடுவாங்க. நம்ம ஊர் ஒர்க் லைஃப் டைம் போக போக டாக்ஸிக்காக மாறிட்டு வருது. ரீசெண்டாக பில்லியனர் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் நாராயணமூர்த்தி இந்தியன் யூத் 70 hours a week ஒர்க் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணாரு. இன்னொரு சைடில் எல்என்டியோட சேர்மேன் எஸ்என் சுப்பிரமணியன் 90 hours ஒர்க் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணாரு. அதுக்கும் மேலே எவ்வளோ நாளைக்கு உங்களோட பொண்டாட்டி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு ஒரு சீப்பான கமெண்ட்டும் அடிச்சாரு. I regret I'm not able to make you work on Sundays, to be honest. If I can make you work on Sundays, I'll be more happier, because I work on Sundays also. What do you do sitting at home? How long can you stare at your wife? How long can the wife stare at your husband? Come on, get to the office and start working. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேசிக்காக கம்பெனிஸ் ஒர்க்கர்ஸை சேவாக இல்லை ரோபோட்ஸாக பார்த்தா தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் கார்பரேட் வேர்ல்டில் இதுதான் நடக்குது. எம்ப்ளாயீஸோட ஒர்க் ஹவர்ஸை ஏற்றுறாங்க, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஏற்றுறாங்களா? இதுக்கு கான்ட்ராஸ்டாக மற்ற கண்ட்ரீஸில் பப்ளிக் ஒர்க் லைஃபை பெட்டர் பண்ணுறதுக்கு புது லாஸும் ரூல்ஸும் கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவில் ரைட் டு டிஸ்கனெக்ட்னு புது லா கொண்டு வந்தாங்க. அதில் ஒர்க் டைமுக்கு வெளியே உங்களோட பாஸ் கால் பண்ணால் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. The way this will work is that employees are not required to be monitoring and responding to emails and phone calls and things like that, unless if doing so would be unreasonable. அண்ட் ஜப்பானில் டோக்கியோ கவர்மெண்ட் ஒரு புது ஒர்க் ஸ்டைல் ரிஃபார்மில் சூப்பர்வைசர் அப்ரூவல் இருந்தால் ஒரு வாரத்தில் 4 நாள் தான் ஒர்க் டேஸ் இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரி பப்ளிக் ஒர்க் லைஃப் கன்சிடர் பண்ணுற இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் சரியாக யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கம்மியாகும் அண்ட் கம்பெனிஸோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கம்பெனிஸோட ப்ராஃபிட்காக மினிமம் ஒர்க்கர்ஸ் வச்சுட்டு ஹெவி ஒர்க் லோட் கொடுக்குறாங்க. இதால் அல்டிமேட்டாக நம்ம நாட்டில் நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை வெறுக்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. அண்ட் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் லைஃபை கிவ் அப் பண்ணுறத ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பார்க்குறோம். கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட டேக்ஸை மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. பட் மக்களோட மனநிலையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டுறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தா நம்ம சொசைட்டி ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இதில் ஒரு லேடி பஸ் டிரைவ் பண்ணுறத எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பட் அதே வேலை ஒரு ஆள் பண்ணால் அவனை படிக்காதவன்னு லேபிள் பண்ணுவாங்க. இது பஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய இடத்துல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பட் ஏன் சொசைட்டி உமனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை விக்டிம்ஸாக பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு டைமில் பொண்ணுங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஈக்குவல் ரைட்ஸ்க்காக அவங்க போராட வேண்டியதாக இருந்துச்சு. அதோட எஃபெக்ட்ஸ்னால தான் விமனை அதிகமாக விக்டிம்ஸாக பார்க்குறாங்க. அண்ட் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதனால ஒரு புது பிரச்சனையும் உருவாயிருக்கு. செக்ஷன் 498A, 354 அப்புறம் 375 மாதிரி சில லாஸ் உமனோட ப்ரொடெக்ஷனுக்காக எசென்ஷியலாக இருக்குது. பட் சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணி மென்னுக்கு அகேன்ஸ்டாக ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போடுறாங்க. அண்ட் அது அந்த மென்னோட லைஃப்க்கு பெரிய ட்ராஜடியாக மாறிடுது. எக்ஸாம்பிளுக்கு யூபியில் ஒரு பொண்ணு போட்ட ஃபால்ஸ் ரேப் கேஸோட உண்மை பையன் 4 வருஷம் ஜெயிலில் சஃபர் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. போன வருஷம் கேஸோட ட்ரையலில் அந்த பையன் எதுவுமே பண்ணலன்னு அந்த பொண்ணு கன்ஃபெஸ் பண்ணா. மென்னுக்கு எப்பவுமே லீகல் விஷயத்தில் கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட்டாக பார்க்குறாங்க. சப்போஸ் ஒரு பொண்ணு பையன் மேலே வயலன்ஸ் காட்டினா சொசைட்டி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவளை சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடி வாங்கின பையன் தான் தப்பு பண்ணான்னு அசியூம் பண்ணுவாங்க. பட் இதே சுச்சுவேஷனில் ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணால் உடனே பையனை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்யூஸ் யார் பண்ணாலுமே அப்யூஸ் தான். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் ரைட்ஸ்னால் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் அவனோட ஸ்ட்ரகிள்ஸோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை கைட் பண்ணுறதுக்கு அவனோட ஒய்ஃப் ஒரு கம்பேனியனாக இருப்பாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் என்ன ஆகும்? ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் ஒர்க் ஆகுறதில்ல. அண்ட் பல வருஷமாக டிவோர்ஸ்க்கு இருந்த சோஷியல் ஸ்டிக்மா இப்போ கம்மியாக இருக்குது. டிவோர்ஸ்ன்றது ஒரு தப்பான விஷயம்னு சொல்ல வரல, அது ஒரு ஃபேமிலியோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் இதுக்கு கனெக்டடாக இருக்கிற லாஸ் யூஸ்வலாக விமென்க்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக அலிமோனி விஷயத்தில். அலிமோனி பேசிக்காக என்னென்னா, ஒரு டிவோர்ஸ் நடந்தால் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அவங்கள யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரெகுலராக ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம லாஸ் எப்படி விமனை ஃபேவர் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இந்த விஷயத்துக்கும் அதே கதை தான். நிறைய அலிமோனி கேசஸில் யூஸ்வலாக விமன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சில பேர் இதை அப்யூஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் எண்டில் நடந்த அத்துல் சுபாஷோட கேஸும் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். हेलो वर्ल्ड, मेरा नाम अतुल सुभाष है. मैं तकरीबन 34 साल का हूँ. बैंगलोर में रहता हूँ. आज करने जा रहा हूँ. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் நிக்கிதா சிங்கானியா அவர் அலுமினி விஷயத்தில் ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதால அவர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாரு. அவரோட ஃபேமிலி சஃபர் பண்ணுறப்போ அவரோட எக்ஸ் ஒய்ஃப் பெயில் எடுத்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் கேஸை ஹேண்டில் பண்ணுற ஜட்ஜு கூட அவர் சீரியஸாக எடுக்கல. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் அவர் அலிமோனி கட்ட முடியலன்னா செத்துடுன்னு சொன்னப்போ
ஜட்ஜே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்றப்போ ஜெண்டரை ஸ்டீரியோடைப் பண்ணாம ஃபேக்ட்ஸை மட்டும் பார்க்கணும். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ணி எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் உண்மையான ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ நம்ம சொசைட்டியில் சஃபர் பண்ணுற கோடிக்கணக்கான ஆளுங்களால் என்ன பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்புறம் சோஷியல் ஸ்டீரியோடைப்ஸ்க்கு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். பட் இமீடியட்டாக லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில வழி இருக்குது. மென் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைங்க வெளியே காட்டாமல் மூவ் ஆன் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். பட் இப்படியே எல்லாமே மனசுக்குள்ளே சேர்த்து வச்சா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, PTSD மாதிரி பல பிரச்சனைங்க வருது. இதோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பேர் அவுட்லெட்ஸ் தேடுவாங்க. பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக என்ன ஹெல்ப் பண்ணணும்னா தெரப்பி தான். நம்ம சொசைட்டிலே ஜென்ரலாக தெரப்பி ஒரு அன்னெசரி விஷயமா பார்க்குறாங்க. பட் மென்டல் ஹெல்த்துக்கு இதுதான் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா தெரப்பிஸ்ட்க்கு நம்ம மைண்டோட பிரச்சனைங்க பற்றி நிறைய படிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சுச்சுவேஷனை பெட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம பிரெயினோட டோபமைன் லெவல்ஸ் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது ஓவர் அப்யூஸ் பண்ணால் சீக்கிரமாக பேலன்ஸ் போயிடும். கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு முதல்ல ஈஸியாக டோபமைன் பூஸ்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணணும். ட்ரக் அப்யூஸ், அதிகமாக ப்ளூ ஃபிலிம்ஸ் பார்க்குறது, சில பேருக்கு ஓவராக சாப்பிட்றது கூட நல்லா இருக்கும். ப்ளஷர்ன்ற விஷயம் நம்ம எப்போவுமே லிமிட்டடாக வைக்கணும். இல்லைன்னா அதோட வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் ஓவராலாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். 7 to 8 hours தூங்குறது, ரெகுலராக ஷவர் எடுக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, ஒர்க் அவுட் பண்ணுறது. ஒர்க் அவுட்னு மட்டும் பார்த்தா கூட அதுவே நிறைய விதமான பாசிட்டிவ் மென்டலும் ஃபிசிக்கல் சேஞ்சஸும் கொண்டு வரும். வாழ்க்கை மாறும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது மாறப்போகிறதில்ல. நீங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். மென்டல் ஹெல்த்ன்றது ஓவரால் சொசைட்டியில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ உங்கள் மனசில் ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட க்ளோஸாக இருக்கிற ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களும் அவங்களோட பிரச்சனைகளை வெளியே காட்டாமல் இருக்கலாம். ஸோ யாராவது டவுனாக இருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட பேச பாருங்கள். அதனால அவங்களும் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சில பேருக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரலாம். ஆல்ரெடி நம்ம சொசைட்டி பல விதத்தில் டிப்ரெசிங்காக இருக்குது அண்ட் எல்லாருமே சஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பெட்டர் சொசைட்டியை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். மென்டல் ஹெல்த் என்ற விஷயம் மென்னுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் தான். பட் ரீசெண்ட் டைம்ஸில் மென்னோட மென்டல் ஹெல்த் டிட்டீரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை அட்ரெஸ் பண்ணணும் அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒரே நோக்கத்தோட தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோ பண்ணதால பெண்ணுங்களையோ இல்லை அவங்க வாழ்க்கை கஷ்டத்தையோ டவுன் ப்ளே பண்ணுறதா நினைக்க வேண்டாம். பொண்ணுங்களோட லைஃப் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ தேவைப்படும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் நம்மளதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கம்பேரிஷனாக பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் அதை ஷேர் பண்ண யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். யாருக்கு தெரியும், மேபி வேற ஒரு ரேண்டம் யூசர் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் அட்வைஸை கொடுக்கலாம். நீங்கள் அலோனாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கிவ் அப் பண்ணாதீங்க. பை த வே, நீங்கள் ஒரு லாங் டைம் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலில் கண்டென்ட் போட்டது ஸ்லோ ஆயிருக்குன்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சாரி டு சே, பட் ரியல் லைஃப்பில் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு சில பர்சனல் டிஃப்ரென்சஸ் இருக்கிறதால கன்சிஸ்டண்ட்டாக சேனலில் ஒர்க் பண்ண முடியல. பட் ஸ்டில் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சேனலில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ வீடியோஸ் ரிலீஸ் பண்ண கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளோ தூரம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுங்க. தேங்க்யூ கைஸ்.